அவர்கிட்ட கேட்டேன், ஓகேன்ட்டார்ப்பா வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன். இது மன்னர் கிங் அப்துல் அசீஸ் அவருடைய ரிசர்ச்சில் இங்கே வந்து ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. பெருசாக மிக சிறப்பாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபுல்லாக வந்து ஏசி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப குளிராக இருக்குது உள்ள, சில்லுன்ட்டு. பாருங்கள், குளிர் தாங்க முடியாத கை கட்டி நிற்கிறார் பாருங்கள். எந்த அளவுக்கு அப்போ குளிர் இருக்குது. இது பழைய குரான் ஒன்று வந்து ஃபுல்லாக கிளாஸ் போட்டு பாதுகாத்து வச்சுருக்குறாங்க. குரான் ஷெரீஃபு இது வந்து அந்த பழைய என்னன்னு தெரியல, அது வந்து அந்த இது வேட்டையாடுவாங்கல்ல, ஏதோ குங்குமப்பூ மாதிரி இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல. இது வந்து அலாவுதீனும் அபூர்வ விளக்கில் வர அந்த பூதம் வர்ற இல்லை பிரின்ஸ் சுல்தான் பின் அப்துல் அசீஸ் அவர் உபயோகப்படுத்தின பொருள். இதை தேய்ச்சா வந்து பூதம் வரும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நல்லா இருக்குது பொருட்கள் வந்து இன்னமும் தெரியல. மிகப்பெரிய சோப்பாக இருக்குது. சோப்பு தான் அது. 1 கிலோ வரும் போல இருக்குது வெயிட்டு. இது யார் போட்டதுன்னு தெரில, ரொம்ப பெருசிய சட்டையாக இருக்குது. இந்த அவரு தான் வந்தார், தலை கவசம். அந்த மன்னர் உபயோகப்படுத்தின தலைக்கு வைப்பாங்க பொருள் தான் இது. இந்த செப்பல், ஒரு அணிந்த வந்து செருப்பு, செப்பல், ஷூ, பெல்ட்டு, அவருடைய ஸ்டிக்கு போல் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து கரெக்டான வருஷம் அவர்கிட்ட கேள எந்த வருஷத்தில் உள்ளதுன்ட்டு. அவரை அவங்களை கண்காணிச்சு. அதுக்கப்புறம் அவர் உபயோகப்படுத்தின வாட்சஸ், இந்த வாட்சஸ் கலெக்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய காலத்து வாட்சஸ்ஸு, பாக்கெட் வாட்சிலே வந்து செயின் டைப்பு, பெல்ட் வாட்சஸ், ஒரு பைனாக்குலர், அப்புறம் இந்த பக்கம் ஸ்வாட்ஸ். இப்போ மன்னர் எவ்வளோ பெருசாக இருந்திருப்பாரு இல்லை? அந்த கத்தி ரொம்ப உடம்பு ஹைட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பழைய ஃப்ளாக் அவர் உபயோகம் பண்ண தொப்பி, துப்பாக்கி, வாள். ஆமாம், ரொம்ப சின்ன லெட்டர்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. துப்பாக்கிலே வந்து வித விதமாக இருக்குது. இந்த பழைய காலத்து பணங்கள் அவங்க காலத்தில் உபயோகம் பண்ணது எல்லாம் அரபில் எழுதியிருக்கிறாங்க. அதில் சம் காயின்ஸ் வந்து இங்கிலீஷில். பரவாயில்ல, இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பிரயோஜனமான இடத்துக்கு வந்திருக்கோம். பழமையான பொருட்கள்லாம் பார்க்குறதுக்கு ஒரு இது கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு கோட்டையுடைய மாடல். எந்த ஒரு கோட்டை என்னன்ற விவரம் தெரியல. இருக்குது அரபில், நமக்கு அந்த மொழி தெரியாததுனால புரியலை. எல்லாம் மிகப்பெரிய கத்தி. இந்த கத்திலாம் நம்மளால் தூக்க முடியாது. இப்போது அவ்வளோ பெரிய கத்திங்களாக இருக்குது, எல்லாமே பெருசாக. இது என்னன்னு தெரியல. இது கத்தி, துப்பாக்கி, குதிரைக்கு போகிறதா என்னன்னு தெரியல. சில பொருட்கள் இங்கே போகக்கூடாது போல இருக்குது, ரெட் போட்டாங்க. வந்து இந்த கோட்டையுடைய வரலாறு
ஹிஜ்ரி வந்து 1318, 1901 அந்த நேரத்தில் வந்து இது பண்ணி அவங்க வந்து ஃபேமிலி பார்ப்பா பார்த்தியா அவருடைய ஃபேமிலி ஃபோட்டோஸு. சரி, இந்த காலமா இல்லை நல்ல ஒரு அழகான ஒரு குரானாக இருக்குது. பழைய காலத்து கிளாக் கிங் அப்துல் அஜீஸ் ப்ரைவேட் லைப்ரரி, இது அவங்களுடைய லைப்ரரி. இது உள்ள வந்து நல்லா இருக்குது, சிறப்பாக செஞ்சுருக்குறாங்க. அந்த காலத்து கிளாக்கு இது வந்து அந்த செயினை வந்து இழுத்து விட்டோம்னா அந்த ஓடிக்கிட்டே அந்த செயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிடும். அது வந்து அந்த பெண்டுலம்ன்றது ஆடிக்கிட்டு இருக்கும். மேலே போயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து நம்ம கீழே இழுத்து விட்டோம்னா அது ஓடி மறுபடியும் அந்த இது அப்படி தான் அது கீ டைப்பு. அந்த எலக்ட்ரானிக்லாம் வர்றதுக்கு முன்னாடி உள்ள ஒரு மேனுவல் மாடல். நல்லா இருக்குது, ரொம்ப குளிராக இருக்குது, அவ்வளோ ஏசி. நான் வந்து அவர் உபயோகம் பண்ண பொருட்கள். இது வந்து ரொம்ப பெரிய தண்ணி கூஜாவாக இருக்குது. இது மன்னர் எப்படி தூக்கி குடித்தார்னு தெரியல. இருந்தாலும் மன்னர் இப்போ உயரமாக இருந்தனால குடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஓல்டு ஹிஸ்ட்ரிக்கு குரான் பேப்பர், பழைய குரான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்ற விவரம் இல்லை. கையில் எழுதின குரான். ஆமாம், கையில் செய்தது தான். அந்த தாள்கள் இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு அந்த பேப்பர் கண்டுபிடிச்ச காலம். அந்த பேப்பர் கண்டுபிடிச்ச உடனே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த பணங்கள் வச்சுருக்குறாங்க, பழைய பணம்லாம் வந்து வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக. 100 ரியால், 50 ரியால் பழைய மணி. அவர் உபயோகம் பண்ண அந்த கண்ணாடி நைஃப் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இந்த லென்ஸே நல்லாயிருக்கு, ஒரு வித்தியாசமாக இருக்குது. சென்டரில் வந்து அந்த மையப்பகுதியில் புளி மாதிரி டூம் லென்சஸ் மாதிரி இருக்குது. எந்த காலகட்டம்னு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பு, நல்லாயிருக்கு எல்லாமே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம்.